நீ யாருன்னு சொல்லு. ஏய், என்ன பத்தி நீ சொல்லன்னா மொழி இருக்கும், மூக்கு இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உடம்புல உசுறு இருக்காது. ரேடியோல விடுகதை சொல்றாரு. வணக்கம் வண்ணமணிமாலை. இந்த ரேடியோல டிவில ஒரே மாதிரி பண்றவன்லன்னா வித்தியாசமா பண்றவன். கடைசி க்ளூ, இந்த லைட் அணையறதுக்குள்ள என்னையாவது ரோதனையா இருக்கு. நீங்களே எங்களுக்கு போன் பண்ணி லைட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள கண்டுபிடிங்கன்றீங்க. ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போடுவோம். யாரு நீங்க ஏதோ க்ளூ கொடுங்களேன். நீங்க எல்லா விஐபி க்ளூ தான் கேப்பீங்களா? என்ன கூழா கேட்க முடியும்? ஆடி மாசம் கூப்பிட்டு குடி வச்சு ஊத்துனாலும் ஊத்துவாங்க. சார் ப்ளீஸ் கிவ் மீ தி க்ளூ. ஏய், என்னோட வாய்ஸ் மாதிரியே டைரக்டர் மணிரத்னமும் மனோபாலாவும் பேசுறதுனால என்னோட ஃபேவரட் சவுண்ட கொடுக்கறேன். ஏன் சகல வாயில குதிரை சவுண்ட் குடுக்குறாரு? ஓ, குதிரை வண்டி ஓட்டுவாருப்பா. நோ ஐ நோ திஸ் சவுண்ட் அகைன். சார், நீங்க அதிக படங்கள்ல நடிக்காம அடிக்கடி கார் ஓட்ட போயிடுறீங்களாமா? ஏன் சகல அஜித் கால் டாக்ஸியா ஓட்டுறாரு. தில்லியில இருந்து பல்லாவரத்துக்கு போறதுக்கு மினிமம் சார்ஜ் எவ்வளவுன்னு கேளு. அடிங்க. ஏய் ரகல, உனக்கு அறிவே இல்ல. கார்னா கால் டாக்ஸி தான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் FTVயே பாத்துட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பாரு, எவ்வளவு த்ரில்லா இருக்கு. அஜித் அவர் கார் ரேசர், இஸ் a big rider around the world, grand prix, free prix, lot of places ஓட்றாரு. ஃப்ரீ என்ன கப் வாங்கியிருக்காரு? கேப், நீ கேப், எல்போ கேப், பேக் கேப், ஃப்ரண்ட் கேப், நிறைய கப்பு வாங்கியிருக்காரு இல்ல சார்? அப்ப இந்த அலமாரிக்கு மேல வைப்பாங்களே இப்படி கூஜா மாதிரி அந்த கப் எதுவும் வாங்கல? He will get that cap. அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார். I want to ask you another question sir. இங்க பாத்தீங்கன்னா கார்த்திக், கமல் சார், விஜய் எல்லாருமே வந்து 7.5 கட்டையில சுதி தப்பாம பாடுறாங்க. நீங்க வந்து உங்க அழகான குரலை வச்சுக்கிட்டு ஏன் பாடல? ஒய்? மொகோரி படத்துல நான் மியூசிக் டைரக்டராவே நடிச்சேன். ஆனா படத்துல ஒரு பாட்டு கூட என்ன பாட விடல. அமர்கலம் படத்துல டைரக்டர் சரண் என்ன பாட வச்சாரு. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன். அதுக்குள்ள என் ஒய்ஃப் ஷாலினி என் பாட்டை கலாச்சிட்டா. சத்தம் இல்லாத இதுக்கு மேல போடாத. இதுக்கு மேல பாட முடியாது. அங்க அவ்வளவுதான் செதுக்கி இருக்கு பாரு. பாத்தியா, நீ என்னமோ பஸ்ல இஞ்சி மரப்பா சாப்பிட்டு பாட்டு பாடுற மாதிரி ஈஸியா கேள்வி கேட்ட. வேற எதனா கேள்வி சகல. பாருங்க, இந்த விக்ரம், மாதவன், சூர்யா, விஜய் இவங்க எல்லாம் வந்து டெய்லி ஷூட்டிங் போறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தா அவங்க வீட்டுக்கே போறது இல்லையாமே. நீங்க கூட தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு பார்ட்டி டிஸ்கவுண்ட் சுத்துறீங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். எனக்கு கார் ரேஸ்ல தான் த்ரில். அஜித் ரேஸ் ஓட்டுறான், ரிஸ்க் எடுக்கிறான்னு சொல்றாங்களே, நான் என்ன பிரேக் இல்லாத வண்டியா ஓட்டுறேன்? எப்படி நினைக்கிறவங்க எல்லாம் என்ன வச்சு ஒன்னும் படம் பண்ண வேணாம். ஏன் சார், இப்ப நாங்க என்ன உங்களை வச்சு படம் பண்றேன் நான் சொன்னோம். ஒரு ஃப்ரெண்ட்லியான கொஸ்டின் கேட்டோம், உடனே கோச்சிக்கிறீங்க. சார், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங் சார். நீங்க எப்பவுமே வந்து பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிறது கிடையாது. அப்புறம் இந்த சினிமா எல்லாம் சேர்ந்து இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்களா, அதெல்லாம் நீங்க ஃபாரின் எல்லாம் போவதே கிடையாது. நீங்க ஏன் வந்து எப்பவுமே அதேவா இருக்கீங்க? ஏன் இது? என்னமோ என்ன பத்தி பெருசா சொல்றீங்களே, உங்களை யாராச்சும் கூப்பிடுறாங்களா? பாத்தீங்களா, இது நமக்கு தேவையா? நான் கஷ்டப்பட்டாதான் நான் சாப்பிட முடியும். இது என்ன நல்ல கதையா இருக்குது? நாங்களும் அப்படிதான். நாங்க ஓய்ச்சாதான் நாங்க சாப்பிட முடியும். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனா ஓய்ச்சு சாப்பாடு போடுவான். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு வெள்ளன். ஏன் சார் கண்டினியூவா மகா, ஜனா, அட்டகாசம், ஆஞ்சநேயன் லைனா படம் பண்றீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருக்கா? என்ன பண்றது, வரவெல்லாம் ஒரே கதையா சொல்றாங்க. இப்ப கூட ஜனா ஷூட்டிங் போய் மகா படத்தோட ஹீரோயின் வரலையான்னு கேட்டுட்டேன். ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப நவடேஸ் பிலிம்ஸ் எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னா இது ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறதால சார் வந்து கேப் விட்டு படம் பண்றாரு இல்ல சார்? ஆமா, அவர் விவசாயமா பண்றாரு. கேப் விட்டு நாத்து நடுற மாதிரி சொல்றாரு சார். வாலி சூர்யாவும் உங்க காம்பினேஷன் ஹிட் ஆச்சு. அதே சூர்யா டைரக்டர் நியூன்னு ஒரு படம் உங்ககிட்ட கால் ஷீட் கேட்டாரா, நீங்க ஏன் நடிக்கல? ஒன்னு தெரியுமா உங்களுக்கு, அது 6 வயசு குழந்தை சப்ஜெக்ட். அதுல நான் நடிச்சேன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு பேர் போய் குழந்தை நட்சத்திரம் மாஸ்டர் அஜித்னு பேர் வந்துரும். அப்புறம் ரஜினி, கமல் படத்துல எல்லாம் சின்ன வயசு ரோல் பண்ண வேண்டியிருக்கும், அதான் பண்ணல. சார், இந்த காலத்துல நீங்க வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் நீங்க அந்த காலத்துல நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? எங்கடி அவன் போயிட்டானா? சரக்கடிச்சிட்டு போயிட்டானா? ஒரு ஃபுல்லு திருடிட்டு ஓடிட்டானா அவன்? அவன் சரக்கடிக்கலாம், நான் சரக்கடி கூடாதா?
அது வேற ஒண்ணும் இல்லடி, எல்லாத்தையும் நானே அடிக்கணும்னு பார்த்தேன், அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான். அங்க பாரு கேட்ட தாண்டான். மழை நிக்கிறதுக்குள்ள வரணும், நிக்கலன்னா கொடைய பிடிச்சிட்டாவது வரணும்.